ஐவேளை தொழுகை எல்லார்ட்டையுமே ஃபர்து. நீங்க ஒரு ஃபர்து அதை விட்டு போட்டு ஒரு வாஜிபுக்காக ஒரு சுன்னத்துக்காக ஊர் ஊரா போறோங்கிற பேர்ல இந்த நாட்களுடைய அத்தனை மகத்துவத்தையும் சீரழிக்கிறீங்க. இந்த நாட்கள் ஷாயிருல்லா, அல்லாஹ்வுடைய அடையாள சின்னங்கள். இந்த துல்ஹஜ்ஜினுடைய நாட்கள் ஷாயிருல்லா என்று சொல்லப்படும் அல்லாஹ்வுடைய அடையாள சின்னங்கள் இது. எனவே அருமையானவர்களே, ஒவ்வொரு ஆண்டும் வருகிற வாய்ப்பு அல்லாஹ் இந்த ஆண்டும் தந்திருக்கிறான். இல்லையா, போன வருஷம் இருந்த எத்தனையோ பேர் இல்லை, இந்த வருஷம் அவங்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கல. நமக்கு அல்லாஹ் மறுபடியும் ஒரு வாய்ப்பு தந்திருக்கிறான். ஹஜ்ஜுக்கு எல்லாரும் போக முடியாது. ஹஜ்ஜுக்கு செல்லாதவர்களும் இங்கே இருந்து கொண்டு இந்த நாட்களுடைய அமல்களை நீங்க பயன்படுத்தினீங்கன்னா ஹாஜிகளுடைய அந்த அமல்களுக்கு ஒப்பான பல விஷயங்களை பெறலாம். அதனால ஆண்கள் பெண்கள் எல்லாருமே இந்த வரக்கூடிய துல்ஹஜ்ஜினுடைய நாட்கள்ல அதிக அமல்களுக்கான திட்டமிடுங்கள். மார்க்கம் அமல்களை வலியுறுத்துது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை வாசிக்கப்பட்ட ஹதீஸில் அதைத்தான் சொன்னாங்க. அல்லாஹ்வுக்கு வருடத்தின் நாட்கள்ல அமல் செய்ய அல்லாஹ் ரொம்ப விரும்புகிற நாட்கள் இந்த துல்ஹஜ்ஜுடைய நாட்கள் அப்படின்னு சொன்னாங்க. சஹாபாக்கள் கேட்டாங்க, யார சொல்லுதா, அல்லாஹ்வுடைய பாதையில போர் செய்வதை விடவா இந்த நாட்களுடைய அமல் சிறந்தது? ஆமா, அல்லாஹ்வுடைய பாதையில போய் போர் செய்வதை விட இந்த நாட்கள்ல நீங்க சொல்லுகிற தொழுகை, இந்த நாட்கள்ல உங்களுடைய திலாவத்து, இந்த நாட்களுடைய உங்களுடைய திக்ரு அல்லாஹ்ட்ட சிறந்ததுன்னு சொன்னாங்க. இப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வளவு அழுத்தமா சொல்றாங்க. நம்ம அதை காது கொடுத்து கேட்க தயாரா இல்லை, அதை செயல்படுத்துவதற்கு தயாராக இல்லை. ஒவ்வொரு ஆண்டும் பார்க்குறோம், எந்த முன்னேற்றமும் இல்லை. இந்த 10 நாள்ல பள்ளியில் அமல்கள் அதிகரிக்குதான்னு சொன்னா இல்லை. அருமையானவர்களே, அந்த ஒரு வாய்ப்பெல்லாம் நமக்கு அழகானது ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறான். எனவே இந்த 10 நாட்களுடைய அமல்களுக்கான முக்கியமான புரோகிராம் செய்யணும். குறிப்பாக இந்த 10 நாட்களுடைய பிரதான அமல் என்ன? தக்பீர். தக்பீர் என்பது 2 வகையான தக்பீர் இருக்கிறது. உலமாக்கள் சொல்லுவாங்க, ஒன்று தக்பீர முத்லக், பொதுவானது, இன்னொன்று முக்கையத், நேரம் நிர்ணயிக்கப்பட்டது. ஒரு தக்பீர் என்ன? அது பிறை அரஃபா 9 அன்னிலிருந்து ஆரம்பிக்குது, 9 ஃபஜ்ர்ல இருந்து ஆரம்பிக்குது, துல்ஹஜ் 13 அசர் வரைக்கும் இருக்குது. அது 5 நேர தொழுகைக்கு பிறகு ஜமாத்தா தொழுதவர்கள், தனியா தொழுதவர்கள், ஆண்கள் பெண்கள் எல்லாரும் சொல்ற தக்பீர். சரி, இந்த தக்பீர் பள்ளிக்கு வர்றோம், கிடைச்சிருது, எல்லாருமே கடைபிடிக்கிறோம். ஆனா துல்ஹஜ் பிறை பறந்ததிலிருந்து 13 வரைக்கும் தக்பீர், பொதுவான தக்பீர் இருக்குது. இந்த தக்பீரை நம்ம யாராவது கடைபிடிக்கிறோமா? இதை பத்தி உலமாக்கள் சொல்லுவாங்க, சுன்னத்துன் மஹஜூரா, கைவிடப்பட்ட சுன்னத்து, கைவிடப்பட்டுடுச்சு, யாருமே செய்யறதில்லை. சஹாபாக்களுடைய பழக்கம் என்ன? துல்ஹஜ் பெற தெரிந்து விட்டால் கடை வீதிக்கு போனால் ஒருத்தர் தக்பீர் ஆரம்பிப்பார், எல்லாரும் சேர்ந்துருவாங்க, தக்பீர் சொல்லுவாங்க, அந்த கடை வீதி அலரும். ஹஜ்ரத் உமர் அவ்வாறு செய்வாங்க, அவங்களுடைய மகனார் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவ்வாறு செய்வாங்க. எங்கு போனாலும் தக்பீர் தான். இந்த சுன்னத்தை நாம யாருமே செய்யறதில்லை, நான் உட்பட எல்லாருமே. யாராவது ஒருத்தர் இதை கடைபிடிங்க. ஆடுகளை பார்க்க போறீங்க இல்லையா, அங்க தக்பீர் சொல்லணும். குர்பானி பிராணிகளை கண்டா தக்பீர் சொல்லணும். ஹாஜிகள் குர்பானி பிராணிகளை கண்டா தல்பியா சொல்லணும், அவங்களுக்கு லப்பைக். மற்றவர்களுக்கு இந்த பிராணிகளை பார்க்குறீங்க, ஊர்ல ஆடுகளை தள்ளிட்டு போறாங்க வியாபாரிகள், அந்த ஆடுகளை பார்த்தா அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் தக்பீர் சொல்லணும். இந்த சுன்னத்துகள் நடைமுறையில் யார்கிட்டையுமே இல்லை, ஆலிம்கள்ட்டையும் இல்லை, பாமரர்கள்ட்டையும் இல்லை. அப்ப விடுபட்ட அமல்கள் இருக்கு இல்லையா, அதை ஒருத்தர் ஹயாத்தாக்குனா அவருக்கு கிடைக்கிற நன்மை 2 வகையான நன்மை இருக்குது. ஒன்று, எந்த சுன்னத்து மக்களால் முற்றிலுமா புறக்கணிக்கப்பட்டுடுச்சோ அந்த புறக்கணிக்கப்பட்ட ஒரு சுன்னத்தை ஒருத்தர் உயிர்ப்பித்தார்னா 100 ஷஹீதுடைய நன்மை அவருக்கு. ஒன்று. இரண்டாவது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்னுடைய சுன்னத்துகளில் ஒரு சுன்னத்து விடப்பட்டு அதை ஒருத்தர் ஆரம்பிக்கிறார், புதுசா இப்ப ஆரம்பிச்சு வைக்கிறார், விடப்பட்ட சுன்னத்து, மார்க்கத்துல இல்லாத பிதாத்து கிடையாது, விடப்பட்ட சுன்னத்தை ஒருத்தர் ஹயாத்தாக்குறாரு, அதை பார்த்து 4 பேர் செஞ்சாங்க, யாரெல்லாம் செய்யறாங்களோ அவங்களுடைய நன்மை இவருக்கும் கிடைக்கும். அப்ப இந்த தக்பீருங்கிற சுன்னத்து இருக்குது, பிறை பிறந்ததிலிருந்து அநேகமா நமக்கு திங்கள் மாலை, துல்ஹஜ் பிறை தெரிய வேண்டிய மாலை, இன்ஷா அல்லாஹ் அன்று மாலை பிறை தெரிந்து விட்டால் நம்ம ரமதானுக்கு முன்னாலேயும் சொல்றது உண்டு, பிறை காண வேண்டிய சுன்னத்துகள் என்ன, பிற பார்க்கறது ஒரு சுன்னத்து, பிற பார்க்கும்போது என்ன துவா ஓதுறது, இந்த சுன்னத்துகள் எல்லாம் தெரிஞ்சு வைங்க. 2 நாள் இருக்குது, வருஷத்துல ஒரு 2 தடவையாவது இந்த சுன்னத்துகளை அமல் செய்யுங்க. பிறை பார்க்கும் போது, யா அல்லாஹ், இந்த மாதத்திற்கு பிறகு இந்த மாதத்தை நீ கொண்டு வந்திருக்கிறாய், இதை நன்மையின் பிறையாக ஆக்கு, நேர்வழியின் பிறையாக ஆக்கு,
என்னுடைய ரப்பும் இந்த பிறையினுடைய ரப்பும் அல்லாஹ் தான் என்று சொல்லி துவா செய்யறதெல்லாம் இருக்குது. அந்த பிறை எப்போ தெரிஞ்சிருச்சோ அதிலிருந்து தக்பீர் சொல்லுங்கள். இது தக்பீருடைய நாட்கள். ஆக இப்படி துல்ஹஜ்ஜினுடைய இந்த 10 நாட்கள்ல தக்பீர், திலாவத், திக்ர் என்கிற பல்வேறு அமல்கள் செய்ய வேண்டிய ஒரு காலமாக இருக்குது. அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானா. அருமையானவர்களே, அந்த துல்ஹஜ்ஜினுடைய பல்வேறு அமல்கள்ல ஒன்று ஹஜ்ஜு. அதை கடந்த 2 வாரங்கள்ல சொல்லி இருக்கிறோம். ஹாஜிகளுடைய அமல் அது தனி. வருஷத்துல இந்த நாளும் இந்த அமல்களை செய்ய முடியாது. அரஃபால தங்குறது அந்த ஒரு நாள் தான், முஸ்தலிஃபால தங்குறது அந்த ஒரு இரவு தான், மினால தங்குறது அந்த குறிப்பிட்ட நாட்கள் தான். வருஷத்துல அந்த 5 நாள் மட்டும்தான் இந்த அமல்கள். வேற எப்பயும் யாரும் போய் செய்ய முடியாது. மற்ற நாள்ல போய் அரஃபால நீங்க உம்ரா போனா அரஃபாலாம் கூட்டு போவாங்க சுத்தி பார்க்க. அன்னைக்கு அரஃபா போறதுக்கு எந்த நன்மையும் இல்லை. பார்க்கலாம், இதுதான் அரஃபாவா, ஹாஜிகள் இங்க வர்றாங்களான்னு பார்த்துக்கலாம். நிறைய பேர் அப்படியே நினைச்சுக்குவாங்க, மற்ற நாள் அரஃபா போனான்னு சிறப்புன்னு சொல்லி. சில பேர் ஜபலுர் ரஹ்மத் மலை மீதெல்லாம் ஏறி தொழுதுட்டு இருப்பாங்க. அப்படி எந்த சிறப்பும் இல்லை. அந்த அன்னைக்கு தான் அந்த மைதானத்துல உங்களுக்கு சிறப்பு. முஸ்தலிஃபால வருஷத்துல மற்ற நாள் போய் ஒருத்தர் தொழுதாரு, ஏதாவது சிறப்பு இருக்குதா? இல்லை. அந்த குறிப்பிட்ட இரவுல போய் தங்குனாதான் சிறப்பு. அப்ப இந்த அமல்கள் அந்த குறிப்பிட்ட நாட்கள்ல மட்டும் அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிற அடையாள சின்னங்கள். அது ஹாஜிகளுடையது. நமக்கானது என்ன? குர்பான். இங்கே நாம கொடுக்க போகிற குர்பான்.